வணக்கம் நண்பா. டிஎன்பிசியில் வந்து ஒரு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி வந்து நீங்கள் வந்து தகுதியானவரா, உங்களுடைய இதுக்கெலாம் வந்து நீங்கள் வயது எப்படி அப்ளை பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். டிஎன்பிசியில் வேகன்சி வந்திருக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க. டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் கேட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அல்லது இங்கே சீனியர் கிரேட் தமிழ் அண்ட் லாயர் ஜூனியர் இதில் வந்து நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெலாம் வந்து டிஇடி இது வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் நீங்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்படின்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த இன்ஜினியரிங் எந்த கிராஜுவேட்டாக இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நாட் பி பிலாங் எஸ்சி எஸ்சி ஏஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்பிசி இவங்க எல்லாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டு போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க 2200. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32 சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பர்சன்ஸ் வித் பெயின்மார்க் டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 42 வருஷமா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எந்த கேட்டகரி எவ்வளோ ஏஜ் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம்மு இது உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிசி இவங்களுக்குலாம் 34 2 இயர்ஸும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு 37 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கேண்டிடேட் டிசபிலிட்டி இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி இது இதில் பார்த்தீங்கன்னா 44 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸைஸ் மேனே இதில் வந்து கொடுத்துருக்காங்க 55 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு லெவல் 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ் லெவல் 8ன்னு அதுக்கான சேலரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் அப்படிங்கிறது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. தமிழ் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ இதில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்பயுமே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு தமிழ் வந்து எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்காங்க. அடுத்து பார்ட் அது மாதிரி தான் அடுத்து பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அந்த டெஸ்ட்னு சொல்லி கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கொடுப்பாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100. நீங்கள் டிஎன்பிசியில் எந்த ஒரு டைம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 150 ரூபா ஃபஸ்ட் டைம் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இது வந்து யாருக்கு ஃபீஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 150 ரூபா கட்டுறீங்க பார்த்தீங்களா, எம்பிசி பிசி இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் தான் பே பண்ணணும், வேறு எந்த நேரத்திலும் பே பண்ண முடியாது, ஆஃப்லைன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட் இருக்குது. டிஎன்பிசி வெப்சைட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்து அதில் போய் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து தனியாக வீடியோ போகிறோம். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அடுத்து வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 25/11/2024 பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24/12/2024 இந்த தேதியில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. அப்ளிகேஷன் நம்பர் வரும், அதை வச்சு தான் நமக்கு ஆல் டிக்கெட் எல்லாமே எடுக்க முடியும். அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29/12/2024 சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 29 அதில் இருந்து 29/12/2024 12 மணிலேருந்து அடுத்து 31/12/2024 11:59 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 8/2/2025 9:30 12:30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணுறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து நம்ம சேனல் வந்து நிறையா வந்துட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இல்லாத இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.